தமிழக வெற்றிக் கழகத்துடைய உறுப்பினர் சேர்க்கை செயலியை நாளை மறுநாள் விஜய் அறிமுகம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜா விவரம் என்ன? தேவப்பிரியன், தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் கட்ட அந்த உறுப்பினர் சேர்க்கை பணி என்பது விரைவில் தொடங்க இருக்கிறது. இதற்காக பிரத்யேகமாக ஒரு செயலியை உருவாக்கி இருக்கிறார்கள். இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக அல்லாமல் நிர்வாகிகள், குறிப்பாக மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அந்த ஏஜென்ட், வாக்குச்சாவடி முகவர்கள் ஆகியோர் மட்டும் பயன்படுத்தும் வகையில் ஒரு செயலியை அறிமுகம் செய்கிறார்கள். இதில் வாக்காளர்களுடைய பட்டியல் இருக்கும். அதை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு இல்லத்திற்கும் சென்று அவர்கள் அந்த உறுப்பினர் சேர்க்கை பணியில் ஈடுபட வேண்டும். இப்பொழுது ஒரு இடத்திலிருந்து வேறொரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர் சேர்க்கையை சேர்க்க முடியாத அளவுக்கு அந்த செயலியை உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் அதிக அளவில் உறுப்பினர் சேர்க்கை செய்யக்கூடிய நிர்வாகிகளை அவர்களுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று அக்கட்சியுடைய தலைவர் விஜய் கௌரவிக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அந்த செயலியில் இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருப்பதாகவும் கூறுகிறார்கள். இதற்கான ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தான் நாளை மறுநாள் பனையூர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. அந்த கூட்டத்தில் அந்த செயலியுடைய முழு பயன்பாடுகள், அதில் என்னென்ன செய்ய வேண்டும், எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், அதில் என்னென்ன தகவல்களை கொடுக்க வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்ய இருக்கிறார்கள். ஒருவேளை தவறான உறுப்பினர் சேர்க்கை செய்திருந்தார்கள், அது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் அந்த நிர்வாகிகள் மற்றும் வாக்குச்சாவடி முகவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல் இது நடவடிக்கை எடுப்பது போலவே அதிக அளவில் உறுப்பினர் சேர்க்கை செய்யக்கூடிய நிர்வாகிகள் இல்லத்திற்கு நேரில் சென்று விஜய் கௌரவிப்பார் என்று தெரிவிக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான அறிவிப்பை ஏற்கனவே தொடர் மக்கள் சந்திப்பு நிகழ்த்த இருக்கிறார். செப்டம்பரில் இருந்து டிசம்பர் மாதம் வரை நடைபெறும் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த சமயத்தில் எந்த மாவட்ட செயலாளர் அதிக அளவில் நிர்வாகிகளை, அது உறுப்பினர்களை சேர்த்திருக்கிறார்களோ அந்த நிர்வாகிகளுடைய இல்லத்திற்கு நேரில் சென்று விஜய் கௌரவிப்பதற்கான ஒரு திட்டமும் இருக்கு. அதற்காகத்தான் இந்த நிர்வாகிகளுக்காக அந்த புதிய செயலி ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை நாளை மறுதினம் அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா.